பிள்ளையார் நல்லா மனசை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிள்ளையார் கொட்டு கொட்டிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பூ மாற்றி போட்டுக்கோங்க. ஆயுஷ் தேவேந்திரே பிரதிதேஸ்வரே சமானம் வந்தே ஐயா நீங்கள் எடுத்து மாலை போடுங்க போ. தீர்க்க ஆயுர் ஆரோக்கிய பிராப்திரோஸ்து லக்ஷ்மி பிராப்திரோஸ்து. பிள்ளையார் மேலே போட்டு பிள்ளையாரை பார்த்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குங்குமத்தால பூஜை பண்ணுங்க. ஓம் பிரகத்தே நமஹ வித்யாய நமஹ சர்வபூத பிரதாய நமஹ சத்யாய நமஹ சிவாய நமஹ மத்வேகாய நமஹ சத்மாயாய நமஹ பத்மாஸ்தாய நமஹ அபிஷேகந்தாய நமஹ சுப்ரமண்யாய நமஹ ரம்யாய நமஹ லக்ஷ்மி தேவாய நமஹ கமலாய நமஹ காந்தாய நமஹ காமாட்சியே நமஹ. ஞாபகம் இருக்கா? இந்த கோயில்ல தான் எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு வந்து என் மேல இடிச்சு தேங்காவை உடைச்சிங்க. ஞாபகம் இருக்கா? மங்களம் சொல்லும் போதெல்லாம் இப்படி பேசக்கூடாதுமா. ஏய் பேசாம இரு. அதான் சொல்றாங்கல்ல, ஒழுங்கா போடுங்க. என்னமா இப்படி சின்ன பசங்க மாதிரி விளையாடி நிற்கீங்க? நான் ஒரு இடத்துல சொன்னா நீங்க ஒரு இடத்துல போடுறேன். குங்குமத்தை தட்டுல போடுங்கம்மா. அதான் சொல்றாருல்ல, ஒழுங்கா தான் போடுங்களேன். பேருக்கு தான் ரெஸ்டாரண்ட் ஓனர். குங்குமத்தை தட்டுல கூட ஒழுங்கா போட தெரியல. அப்புறம் எப்படி கஸ்டமருக்கு தோசை கேட்டா கரெக்டா தட்டுல போடுவீங்க? இவ பேசிட்டே இருக்கா பாருங்களேன். ஐயா ஏமா இப்படி பேசிட்டே இருக்கீங்க? உங்களால எனக்கு மந்திரமே மறந்து போச்சு. நானா இல்ல, இவருதான். ஏய் நானா? ஆமா நீ தான் பேசிட்டு இருக்க. நீங்க தான் பேசுனீங்க. இவதாம்மா இவதான் பேசிட்டே இருக்கான். இவரு தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. பாரு பேண்ட் மேல குங்குமத்தை போட்டுக்கிட்டு. ஏன் மேல கூட தான் குங்குமம் கொட்டி இருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்சம் சுப்பர் ஹோ. ரெண்டு பேரும் குங்குமத்தை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்கம்மா. ஏய் குங்குமத்தை நீ அவளுக்கும் அவ உனக்கும். உங்க கை என்ன குட்டையா? இதுக்கு மேல எட்டாது. ஓஹோ, எனக்கு குங்குமம் வைக்க கூடாதுன்னு வரட்டு கௌரவமா? இப்போ பாரு ஹிட்லர். அரே ஹோ சம்பா. என்ன ஹாசினி, என் பிள்ளை என்ன நீ போருக்கு அனுப்புற? இவ்வளவு பெருசா குங்குமத்தை வச்சு ஏஜே திரும்ப திரும்ப. பாருமா எப்படி பண்ணிருக்கான். எனக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்கு, அதை முடிச்சு. டேய் எனக்கு தானடா வேண்டுதல், நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே இருங்க, இப்ப வந்துடுறேன். பசிக்குது. அதுக்கு என்ன? பசி மயக்கமா இருக்கு, கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன். இது உங்க ரெஸ்டாரண்டா? இது கோயில், பொது சொத்து. நான் எங்க வேணாலும் உட்காருவேன், எங்க வேணாலும் சாய்வேன். நீங்க வேணா தள்ளி உட்காருங்க.
நான் தள்ளி உட்காரணுமா? இந்தா தள்ளிட்டேன். வா. ஐயோ ஹிட்லர், என்னையா தள்ளுற? உங்களால கண்டிச்சு வளர்த்திருக்கணும். நானா இருந்தா இப்படி தருதலையா வளர விட்டுருக்க மாட்டேன். ஏய், யார பார்த்து தருதலைங்கிற? கூல் கூல். ஒரு தலை வெத்தலைன்னு சொல்றதுக்கு பதிலா தருதலைன்னு சொல்லிட்டேன். சாரி தலை. ஆண்டவா, இந்த புள்ளைக்கு ஒரு நல்ல புத்திய கொடுப்பா. அது ஒரு மூளை இல்லாதவளே சொல்றா பாரு. கொடுக்க வேண்டிய நேரத்துல உனக்கே எதுவும் கொடுக்கல, இப்ப என்னத்தை கொடுக்க போறாரு கடவுள்? கடவுளே, நான் கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் வாய்க்கிழிய பேசுறாங்க. எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு கொடு கடவுளே. Thank God. உன் கருணையே கருணை. பாவம், அவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போங்க. கொடுக்கறேன். தேங்க்ஸ். சாப்பிடுங்க. கடவுளோட நேரடி பிரசாதம். போதும் போதும். அசிங்கமா இல்ல? இல்ல கையில இருந்து பறிச்சு எல்லாம் சாப்பிடுறேன். போதும், நீங்க சாப்பிட்டது போதும். சுகர் வந்துடும். கடவுளே, புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா வாழறதுக்கு குங்குமத்தையும் சந்தனத்தையும் துணியில வச்சு இந்த மரத்துல கட்டுவாங்க. குழந்தை வர வேணுங்கிறவங்க தொட்டில இந்த மரத்துல கட்டுவாங்க. நான் இந்த ரெண்டையும் கட்டுறேன். ஏஜேவும் ஹாசினியும் ஒன்னா ஒற்றுமையா வாழ்ந்து எனக்கு பேரனோ பேத்தியோ ட்வின்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். அதுக்கு தான் விசேஷமான நாளான இன்னைக்கு இங்க பூஜை பண்ணேன். சீக்கிரமே என் வீட்டுக்கு விசேஷத்தை கொடு, என் வம்சத்துக்கு வாரிசு கொடு. கட்டிடுறேன். கடவுளே, இத குழந்தைக்காக கட்டுறேன். ஓகேவா? இது ஹாசினியும் ஏஜேவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. இத பாரு, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். ரெண்டுத்தையும் கட்டிட்டேன். சரி, நான் போய் உன் அப்பா அம்மா தம்பி எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். கோச்சுக்குவாங்கல்ல, ஃபேமிலி டெம்பிள் தானே. வரேன். ஐயோ, பசிக்குதே. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கே. ரெஸ்டாரண்ட் வச்சு ஊருக்கே சோறு போடுறீங்க. எனக்கு பசிச்சு ஏதாவது வாங்கி தர மாட்டீங்களா? ஏய், நான் என்ன மொபைல் ஃபுட் சர்வீஸா நடத்திட்டு இருக்கேன்? இப்பதானே லட்டு சாப்பிட்டேன், அதுக்குள்ள என்ன பசி? தீனி பண்டாரம். தீனி பண்டாரம்னு சொல்லாதீங்க, ஃபுட்டின்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல எல்லாம் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க, செல்லமா. மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமை? ஐயோ, நான் இப்போ சாப்பிட்டதெல்லாம் எந்த மூளைக்கு போச்சுன்னே தெரியலையே. மறுபடியும் பசிக்குதே. நீதான் கடவுளோட பெரிய ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர்கிட்ட மறுபடியும் ஏதாவது கேட்க வேண்டியதானே? கேட்ட உடனே லட்டு கொடுத்தாருல, இப்போ ஏதாவது கொடுப்பாரு, கேளு. பிரசாதம் எடுத்துக்கங்க. சக்கரை பொங்கலா? ஆண்டவா, எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ் எனக்கு சக்கரை பொங்கல் கொடு. என்னது இது? பிரசாதம், காக்கா கொடுத்தது. ஏய், ஏன் உதற? சாமி பிரசாதம், சாப்பிடணும். சாப்பிடு. நான் தேங்காய் இருக்கிறது
உன்னால ஸ்டெடியாவே நிக்க முடியாதா? நான் எப்பவுமே ஸ்டெடி தான். நீங்க பக்கத்துல இருந்தாதான் விழுந்துடுறேன். அதான் வண்டியில பக்கத்துல உட்கார்ந்துட்டு வந்தல, ஏதாவது ஒரு லாரி முன்னாடி விழ வேண்டியதானே? உங்களுக்கு லாரியே பெஸ்ட். டார்ச்சர்னு தெரிஞ்சு இவரு கூட என்ன கோயிலுக்கு வர வச்சுட்டியா ஆண்டவா. பாத்து காக்கா மறுபடியும் பிரசாதத்தை கொடுக்க போகுது. பிரசாதத்தை எனக்காவது கையில போட்டுச்சு, உங்களுக்கு தலையில போட்டுச்சு. அதத்தான் நீங்க மூளைன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. ஆனா எனக்கு மூளை இருக்குன்னு ஒத்துக்கிட்டேல, தேங்க்யூ. ரொம்ப பீத்திக்காதீங்க. நான் என் ஆர்கன்ஸை டொனேட் பண்ணப்போ மூளையை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த கண்ட்ரிலேயே இப்படி ஒரு மூளையை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. என் மூளைக்காக எல்லா சயின்டிஸ்டும் வெயிட்டிங். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ மண்டே போட்டேன்னா இவ எடுத்துட்டு போயிருவாங்கல்ல உன் மூளைய. யார பார்த்து நீங்க ஓவரா பேசுறீங்க? ஆளும் சைஸும் இந்த மாலையை நீங்களே போட்டுக்கோங்க. உங்களுக்கு மூளை வச்சு ஒரு மியூசியத்துல வைக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கே இந்த மாலை போடணும் உனக்கு. ஆமா 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 ஆமா. பேசியதுக்கு எனக்கு மாலை போடுங்க, நீங்க போட்டுக்கோங்க. ஏய் நீ வச்சு ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லுங்க. என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு ஆபரேஷன். அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்தேன். யாராவது கல்யாணமான ஜோடிங்களுக்கு பாத பூஜை பண்ணா வேண்டுதல் நிறைவேறும்னு ஐயர் சொன்னாரு. அவர்தான் உங்ககிட்ட அனுப்புனாரு. கோவில் மாலை உங்க மேல விழுந்ததை பார்த்தேன். கடவுளோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு பாத பூஜை பண்ணா என் புருஷன் நல்லபடியா திரும்பி வருவாரு. என் தாலியும் தப்பிக்கும். அது இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் வேற யாரையாவது கேளுங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஏஜி கொஞ்சம் என் கூட வாங்க. அட வாங்க. உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதா? மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல? அவங்க என்ன உங்க சொத்துல பங்கு கேட்டாங்களா, இல்ல உங்க ரெஸ்டாரண்ட்டை எழுதி தர சொன்னாங்களா? அவங்க புருஷனை காப்பாத்த ஒரு உதவி கேட்டாங்க, அவ்வளவுதானே? ஏதோ உங்ககிட்ட 5 லிட்டர் பிளட் டொனேட் பண்ண கேட்ட மாதிரி அப்படி இன்சல்ட் பண்றீங்க. நம்ம குடும்பம் நடத்துற லட்சணம் அவங்களுக்கும் தெரியணுமா? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இந்த தாலியை தவிர வேற எதுவுமே இல்ல. அது அந்த கடவுளுக்கு தெரியும். பாவம் அந்த லேடிக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க. நம்ம கல்யாண வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையாவது நம்ம காப்பாத்தலாம்ல. புருஷன் உசுருக்காக ஊர் பேர் தெரியாத நம்மளோட காலை கழுவுறேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மத்தவங்களை கழுவி கழுவி ஊத்தி தானே பழக்கம். அதான் அந்த அம்மா கேட்டதும் எனக்கு பிடிக்காதுன்னு மூஞ்சி ஊரன்னு வச்சுட்டு சொன்னீங்களா? உங்க கால் என்ன நவபாஷானத்துல செஞ்ச முருகர் சிலையா? காலை கழுவின தண்ணி நோயை தீக்கணும்னு சொல்றதுக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதுனால தான் கேக்குறாங்க. ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணாதீங்க. உயிரே இல்லாத பிரவலி போட்டோக்கு பாயசம் வைப்பீங்க. ஒரு உசுரை காப்பாத்த உங்க காதை கொடுக்க மாட்டீங்களா? நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேச. நீங்க சொன்னப்போ எனக்கு சரியா புரியல, அதான் வரலன்னு சொல்லிட்டேன். நீங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. 2 காலம் நல்லா தடவிட்டு ஜலத்தை விடுங்கோ, மஞ்சளை பூசுங்கோ, குங்குமத்தை வைங்கோ, அட்சதையை போடுங்கோ. மகாலட்சுமி மகாபாலயோக ஆத்யம் சமர்ப்பயாமி, அர்த்தயோக அர்த்தம் சமர்ப்பயாமி, கந்தாந்தாரயாமி. இந்த காலையே வைங்கம்மா, குங்குமத்தை வைங்கம்மா. பாதயோக பாத்தியம் சமர்ப்பயாமி, கந்தாந்தாரயாமி, கந்தம் பரிகராமி, குங்குமானி சமர்ப்பயாமி, மால்யாமி, அர்த்தமானி சமர்ப்பயாமி. பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை நமோ நமः. இந்த அச்சத்தை வாங்கிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, கொடுங்கம்மா. இந்த அம்மாவுடைய வேண்டுதல் நிறைவேறவும் இவங்க புருஷன் பூர்ண ஆயுஷோட நல்லபடியா வாழறதுக்கும் நீங்க 2 பேரும் இந்த ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. சதவா நம்போது சதாய புருஷதேந்திரிய வீண்டுக்கு மூடுக்கோங்க. சதவா நம்போது சதாய புருஷதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய தீர்காயுசு தீர்க்க 2 பேரும் சுமங்கலியா சேமமா ஆரோக்கியமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆயுள் ஆரோக்கிய பிராப்திரஸ்ஸு.
உங்க 2 பேரும் பார்க்கும்போது சாட்சாத் பகவான் தம்பதி சகிதமா இருந்து இந்த பூஜையில கலந்துக்கிற மாதிரியே இருக்குமா? எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன மேடம் பண்றீங்க? அது அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரம் தெரியற மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். மேடம் இது செல்ஃபி எடுத்தா கரெக்டா வராது மேடம். என்கிட்ட கொடுங்க, நான் போட்டோ எடுத்து தரேன். உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? மேடம் கீர்த்தனா போத்வாலுக்கே நான் தான் பர்சனல் போட்டோகிராஃபர். அது யாரு? அது கேஜிஎஃப் ஏரியாவை சேர்ந்த ஹீரோயின் மேடம். நான் கேள்விப்பட்டது இல்லையே. சீக்கிரமா கேள்விப்படுவீங்க மேடம். சரி சரி, ஏதோ ஒன்று எடுத்து தாங்க. சரி மேடம். ரெடி மேடம்? சூப்பர் மேடம். வேற போஸ் மேடம். வேற லெவல், சூப்பரா இருக்கு மேடம். சான்ஸே இல்ல மேடம். வேற வேற சூப்பர் மேடம். அப்படியே பின்னாடி திரும்பி நின்னு ஏசுநாதர் மாதிரி நில்லுங்க மேடம். திரும்பியா? மேடம் அதான் அந்த மத ஒற்றுமை, அந்த மத நல்லிணக்கம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான். சும்மா நில்லுங்க மேடம். ஓகே. சூப்பரா இருக்கு மேடம். டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. ஓகேயா? எங்க போனா? மேடம் உங்க செல்போனை திருடிட்டு போறேன். டாடா பை பை. டேய் டேய், என் போன் குடுறா. கொடுக்க முடியாது. முடிஞ்சா புடிச்சுக்கங்க. வாங்க வாங்க. நில்றா தோடி மாடு. முடியாது முடியாது முடியாது. மேடம் அப்படியே கோயில முடிச்சு சுத்துங்க. புடிங்க 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 பார்க்கலாம். இன்னும் EMI கூட கட்டி முடிக்கல. பரவாயில்லை மேடம், கடவுள் வேற சலுது தருவாரு. புடிங்க புடிங்க புடிங்க. என்ன எலி மாதிரி இதே சுத்திட்டு இருக்கு? ஆன்சர் படம் பார்த்தேன். டேய் என் நகையை கூட கட்டி கொடுத்துறேன்டா. ப்ளீஸ் அந்த போனை மட்டும் கொடுத்துறா. உன்ன மாதிரி அந்த நகையும் டம்மியா தான் இருக்கும். டேய் காசு வேணா கொடுத்துறேன்டா. ப்ளீஸ் என் போனை மட்டும் கொடுத்துறா. உன்ன பார்த்தா காசு தர மாதிரிலாம் எனக்கு தெரியல. டேய் என் புருஷன் பெரிய பணக்காரன்டா. அப்புறம் ஏன் உன்ன கல்யாணம் பண்ணா? அடிங்க. அக்கா நில்லுங்க. டேய் திருட்டு பயலே. புடி பாப்போம். டேய் ஓடியா. குடுறா போனை. அக்கா அண்ணா நவுறா. போடாத நில்லு. டேய் போட முடியல, நில்லுடா. ஐயோ. இந்தாங்க சார். தேங்க்யூ மேன். டேய் ஏன்டா என்ன இப்படி ஓட வைக்கிற? நீயா? நானே தான். ஏன் சிபிஐல தர சம்பளம் பத்தலையா? இப்படி மொபைல திருட ஆரம்பிச்சிட்ட? ஒன்ன நான் எவிடன்ஸ் திருட சொன்னேன், அதை நீ செஞ்சியா? அதை விட்டுட்டு நான் சொன்ன வேலை செய்யாம ஏஜேயோட நெடுநாள் வாழ்றதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. வாய் மூடு. அந்த ஆள் கூட நான் எதுக்கு வாழணும்? ஒரே நாள்ல ஹிட்லரை விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது பூஜை இருந்தா சொல்லு, உடனே நான் செய்யறேன். என்ன ஹிட்லர் கிட்ட சிக்க வச்சதே நீதான். நீயே பேசுறியா அப்படி? உன்னை சிக்க வச்சது நான் தான். ஆனா உன்னை இப்ப பிரிக்க முடியாத அளவுக்கு ஏஜேயோட நெருக்கமா இருக்கியே, அதுக்கு பதில் சொல்லு. இது பாரு, என் அப்பாவுக்காக தான் நான் இங்க இருக்கேன். எவிடன்ஸ் எடுத்து மூஞ்சில வீசிட்டா அப்புறம் நீயே சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் உனக்கு குறைச்சல் கிடையாது. ஆனா எவிடன்ஸை மட்டும் எடுக்க மாட்டேன்ற. கிடைச்சா தர மாட்டேனா? இப்படிதான் தீபாவளி அன்னைக்கு நீ எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணி சிந்து மாடியில இருந்து கீழே விழுந்து கலவரம் ஆயி என்ன ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ற? சிந்து மாடியில இருந்து விழுந்தா, ஏஜே என் தங்கச்சிய மலையில இருந்து தள்ளி விட்டான். நாளைக்கு நீயும் இப்படிதான் சாவு. இங்க பார், அந்த வீட்டுல நீ இருந்தா இதெல்லாம் நடக்கும். அதுக்குள்ள எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துரு. ஏஜே ஹாஸ்னி எங்கப்பா? ஹாஸ்னி எங்க? ஓசில எங்கேயாச்சும் பிரசாதம் கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருப்பான். ஐயோ. ஏய் அங்க பாரு, டென்ஷனா பேசிட்டு இருக்கா. அவளால மத்தவங்களுக்கு தான் டென்ஷன். பாரு, ஒரு பிச்சைக்காரன் கூட சண்டை போடுறான். பாவம் அந்த பிச்சைக்காரன். யார் பெத்த புள்ளையோ. என்னடா, வா என்னன்னு போய் பாப்போம். வா. தேவையில்லாம பேசாத. உனக்கு தேவை எவிடன்ஸ், அதை நான் எடுத்து தந்துடுறேன். எப்ப தருவேன்? எவிடன்ஸ் எடுக்கிறது சாதாரண விஷயமா? லாக்கர் ஓபன் பண்றதுக்கு அந்த ஹிட்லர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கா. நான் என்ன பண்றது? இப்படி கோயில் பூஜை நாலஞ்சா எப்படி லாக்கர் ஓபன் பண்ணுவ? புரியாம பேசாத. இந்த பூஜை எல்லாமே ஜெயமா பண்றது. கொஞ்சம் டைம் கூட, எவிடன்ஸ் எடுத்துறேன். உனக்கு டைம் கொடுத்து 100வது நாள் ஃபங்க்ஷன் கொண்டாடணும் போல இருக்கே, ஆனா ரிசல்ட் மட்டும் வர மாட்டேங்குது.
இங்க பாரு, எனக்கு ஏஜே ஜெயிலுக்கு போகணும், இல்ல உங்க அப்பா நிரந்தரமா உள்ள போயிடுவார். உனக்கு தேவை எவிடன்ஸ் தானே? அதை நான் எப்படியாவது எடுத்து தரேன். உனக்காக இதை நான் செய்யல, எனக்காக நான் செய்யறேன். ஏய்